10th plus 2வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Today we learn about the topic of toroid. What is meant by toroid? In previous classes we know that the solenoid. A solenoid is a circular coil. A wire is wounding in a straight line, that means solenoid. So நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம் solenoid அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துருப்போம். அந்த solenoid-உடைய இன்சைடில் அவுட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரை இப்படி வவுண்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அது பேர் solenoid. ஸோ நம்ம பார்க்க போகிறது toroid. What is meant by toroid? A toroid is a bend in such a way it ends the line of joining together to form a closed ring. That means, see the diagram, this is the closed ring. So this is toroid. A solenoid is bent in such a way it ends are joined together to form a closed ring shape is called toroid. So this is the short answer. What is meant by toroid? Define toroid. Toroid அப்படிங்கிறது என்னது? நம்ம சொலினாய்டாக இருக்கக்கூடிய அந்த ஒயரை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ரிங் ஷேப்பில் ஜாயின் பண்ணியிருப்போம். அதனுடைய ஸ்டார்டிங்கையும் எண்டையும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஜாயின் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டொராய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டயக்ராம், ஸோ இந்த சொலினாய்டையே ரிங் ஷேப்பில் இப்படி வவுண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டொராய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய ஸ்டார்டிங் எண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, த அதர் எண்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது வந்து the starting of the wire, this is the end of the wire. இதில் எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ ஸோ அதே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வவுண்ட் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ அந்த வவுண்ட் பண்ணியிருக்கிறதுல this is the current inside the wire, this is the outside of the wire. ஸோ கரண்ட் இங்கே வந்து இன்சைடில் கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகுது, இதில் கரண்ட்டு வெளியில் வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டொராய்டில் இந்த டொராய்டுகள் தான் கரண்ட் என்ன இது ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, இந்த ஒயரில் தான் கரண்ட்டு ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொலினாய்டில் இன்சைடு த காயில் அவுட் சைடு த காயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன் 3 பிளேசஸில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்சைடு த சொலினாய்டு, ஸோ ஓப்பன் ஸ்பேஸ் இன்டீரியர் டு த டொராய்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டொராய்டுக்கு இன்சைடில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் அவுட் சைட் ஆஃப் த டொராய்டு பார்க்கலாம். ஸோ அவுட் சைட் ஆஃப் த ஓப்பன் ஸ்பேஸில் அவுட் சைடில் என்ன இருக்குது, சரி எக்ஸ்டீரியர் டு த டொராய்டு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்டீரியர் அப்படின்னா என்னது, இந்த டொராய்டுக்கு அவுட் சைடில் என்ன இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். அண்டு தென் இந்த காயிலில், அதாவது இந்த டொராய்டுங்கிற காயில்லையே இன்சைடு த டொராய்டில் நம்ம என்னது இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் தென் 3 way to find out the magnetic field. The first one is open space interior to the toroid, and then open space exterior to the toroid, and then inside the toroid அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சர்க்குலர் காயிலுக்கு இன்சைடு அப்படிங்கிறத நம்ம 1 அப்படின்னு எடுத்துருக்குறோம், அவுட் சைடு அப்படிங்கிறத 3 அப்படின்னு எடுத்துருக்குறோம். இந்த இன்பிட்வீன் த காயில் அப்படிங்கிறதுல ஒரு பாயிண்டில் 2 அப்படின்னு எடுத்துருக்குறோம். ஸோ அந்த இடத்துல பாருங்கள் நம்ம கரண்ட்டோட டைரக்ஷனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ 1 அப்படிங்கிற இந்த பிளேஸில் எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகிறது கிடையாது. ஸோ அடுத்தது அவுட் சைடு த டொராய்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகிறது கிடையாது. ஸோ அப்போ இந்த காயில்லையே இந்த டொராய்ட்லேயே இன் பிட்வீன் த பாயிண்டில் 2ங்கிற பாயிண்டில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, அந்த இடத்துல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயில் தான் நம்ம இங்கே டயக்ராமாக இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் இன்சைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட், இன்சைடுங்கிற பாயிண்ட்டு இது. ஸோ இதுக்கு அடுத்தது இந்த ஃபஸ்ட் வவுண்ட் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட் 1 அப்படின்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 1 அப்படிங்கிறது தான் இந்த சென்டர், இந்த டொராய்டில் சென்டராக இருக்கிறது. அடுத்தது 2 அப்படிங்கிறது இன்சைடு த டொராய்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த டொராய்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் 3 அப்படிங்கிறத அவுட் சைடு ஆஃப் த டொராய்டு அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த டொராய்டோடைய அவுட் சைடில். ஸோ இப்போ இந்த
சர்க்குலர் காயிலில் இந்த டொராய்டில் நமக்கு கரண்ட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அப்படி கரண்ட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருந்தால் த ஏரோ மார்க் இண்டிகேட்ஸ் த ஃப்ளோயிங் த கரண்ட் இன் த ஒயர். ஸோ அந்த காயிலில் நம்ம கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த காயிலை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இது நம்ம சொலினாய்டிலே பார்த்துருப்போம். அந்த காயிலை சுற்றி நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் பார்த்தீங்கன்னா த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பேப்பர் ஆர் அவுட் த பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல டாட் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்ட்டு மார்க் போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கரண்ட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் போது அந்த காயிலில் நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஸோ கரண்ட்டோட டைரக்ஷனுக்கு நம்ம இந்த ஆம்பியரின் லூப்லாம் பார்த்துருப்போம் நம்ம லாஸ்ட் கிளாஸில். அந்த ஆம்பியரின் லூப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை சொல்ல முடியும். ஸோ இதுக்கு முன்னால் பார்த்த தம்ப் ரூல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட் ஒரு 3 பிளேசஸ் எடுத்துக்கிறோம். எந்தெந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இன்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ஒன்று, அண்டு தென் காயில் அந்த டொராய்ட்லேயே ஒரு ஸ்பேஸ். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த இன்சைடு அந்த 1 அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்சைட் ஆஃப் த டொராய்டு. ஸோ அந்த இன்சைடில் அதனுடைய சென்டர் பிளேஸ்லேருந்து அதனுடைய ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம R1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து P அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைடு வந்து Q அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஆஃப் த பார்ட்லேருந்து இந்த அவுட் சைடு இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு Qங்கிற பாயிண்ட்டுக்கு ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா R3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ R2 அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா இந்த இன்சைடு த டொராய்டில் எஸ்ஸுங்கிற ஒரு பிளேஸை எடுத்துக்கலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா R2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ R1, R2, R3 அப்படிங்கிறது இந்த இன்னர் சைடு ஆஃப் த டொராய்ட்லேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம சொலினாய்டு அப்படின்னு எடுத்துக்கும் போது அது என்னென்னு எடுத்துக்குவோம் அப்படின்னா சொலினாய்டுக்கு லென்த் ஆஃப் த ஒயர் அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ லென்த் ஆஃப் த ஒயரை இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா சர்க்குலர் க்ளோஸ்டு ரிங்காக நம்ம வவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த க்ளோஸ்டு ரிங்குக்கு நம்ம அந்த லென்த்து என்னவா சேஞ்ச் ஆகும், சர்க்கம்ஃபரன்ஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2πr அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரேடியஸ் அப்படிங்கிறது இங்கே என்னது 2πr. ஸோ அந்த லென்த்து என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளாக சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத 2πr அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுதான் நம்ம டொராய்டு, இந்த காயில் தான் நம்ம டொராய்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டொராய்டு தான் இங்கே நம்ம ஆம்பியரின் லூப்பாக டயக்ராம் வந்து டினோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடு, மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்டு இதெல்லாம் நம்ம வந்து இந்த டயக்ராமில் வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் எக்ஸாம் வியூ அப்படின்னு வரும்போது வாட் இஸ் மீன் பை டொராய்டு, டொராய்டுனா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த டயக்ராமை கம்பல்சரி ட்ரா பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கெங்கே கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸ் இன்டீரியரில், ஓப்பன் ஸ்பேஸ் எக்ஸ்டீரியரில், அடுத்தது இன்சைட் ஆஃப் த டொராய்டு, இந்த 3 பிளேஸில் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த டயக்ராம் ட்ரா பண்ணும் போது இந்த 3 கம்பல்சரி வேணும். ஸோ இப்போ இதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய இந்த டயக்ராமுக்கு தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமை கம்பல்சரி வரைஞ்சி தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஸ்பேஸ் இன்டீரியர் டு த டொராய்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னா என்னது, இந்த இன்சைடில் இன்டீரியரில் ஓப்பன் ஸ்பேஸில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் மிடில் பாயிண்ட்டு. ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம B அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு நம்ம பாயிண்ட் கொடுத்துருக்குறோம், ஒரு நேம் கொடுத்துருக்குறோம் P அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு BP அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அடுத்தது இது வந்து ஃபஸ்ட் ஆம்பியரின் லூப். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லூப்பில் 1, 2, 3 அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த 1 அப்படிங்கிறது தான் ஆம்பியரின் லூப் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா R1. ஸோ இந்த அட் த பாயிண்ட் Pக்கு ரேடியஸ் என்னது R1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஆம்பியரின் லூப்பில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா தெரியும் நமக்கு. ஸோ அந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த க்ளோஸ்டு இன்டெக்ரல். நம்ம சொலினாய்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைன் இன்டெக்ரல் எடுத்துக்கிறோம், சொலினாய்டுக்கு லைன் இன்டெக்ரல் எடுத்துக்கிறோம். ஆனால் இங்கே வந்து நமக்கு டொராய்டு அப்படிங்கிறதுனால ஒரு க்ளோஸ்டு இன்டெக்ரல் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த க்ளோஸ்டு இன்டெக்ரல் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டெக்ரல் போட்டு அதில் நம்ம இந்த ரவுண்ட் அப்படின்னு சிம்பிள் போட்டோம் அப்படின்னா இது வந்து க்ளோஸ்டு இன்டெக்ரல். ஸோ அடுத்த க்ளோஸ்டு இன்டெக்ரல் லூப் 1 அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது B.
ஸோ நார்மலாக ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பியர் சர்க்யூட் லாவுக்கு இந்த க்ளோஸ்டு இன்டகரல் ஆஃப் பி இன்ட்டு டிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ என்க்ளோஸ்டு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அதில் ஒரு லூப்பாக கன்சிடர் பண்ணுறதுனால அங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை தான் நம்ம ஐ என்க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் உள்ளார என்ட்ரி ஆகுது, அதர் எண்ட் ஆஃப் த ஒயரில் கரண்ட் வெளியில் வருது. ஸோ அப்போ அது ஒரு என்க்ளோஸ்டு லூப் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அந்த என்க்ளோஸ்டு லூப் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஐ என்க்ளோஸ்டு அப்படின்னு போட்டிருக்கிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த சொலினாய்டு லென்த்து என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா L1, தட் இஸ் த ஃபஸ்ட் லென்த். L1 இஸ் ஈக்குவல் டு 2πr1, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸாக சேஞ்ச் ஆகுது, சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸாக சேஞ்ச் ஆகுது அந்த லென்த்து. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா த லூப் 1, தட் மீன்ஸ் L1 இஸ் ஈக்குவல் டு எல்லுங்கிறது இங்கே லென்த்து, அந்த லென்த்து தான் என்ன சேஞ்ச் ஆகுது 2πr1 அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. ஸோ த க்ளோஸ்டு இன்டகரல் ஆஃப் லூப் 1 பிபி இன்ட்டு டிஎல், இதெல்லாம் வெக்டர் ஃபார்மு. ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன் இருக்குது, அதனால் இதெல்லாம் வந்து வெக்டர் ஃபார்மு. ஸோ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லலாம், மியூ நாட் ஐ என்க்ளோஸ்டு. அண்டு தென் இதில் லூப் 1ல் inside of the toroid there is no current flowing in the circuit அப்படின்னு சொல்லலாம். So there is no current, so I enclosed is equal to 0. ஸோ இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகலை, லூப்புக்குள்ளார கரண்ட் ஃப்ளோ ஆகலை, அதனால் அங்கே I is equal to 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ I is equal to 0 அப்படின்னு இந்த ஆம்பியர் சர்க்யூட் லாவில் நம்ம இந்த இடத்துல I is equal to 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ த ஈக்குவேஷன் சேஞ்சஸ் இன்டு த க்ளோஸ்டு இன்டகரல் ஆஃப் bp.dl is equal to 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக அப்போ இந்த லூப் 1ல் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா bp is nothing but 0 because there is no current flowing in the inside of the toroid அப்படின்னு சொல்லலாம். ஸோ the next one, the open space exterior to the toroid. ஓப்பன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னது, டொராய்டுக்கு வெளியில். ஸோ இப்போ டொராய்டுக்கு வெளியில் நமக்கு இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கால்குலேட் பண்ணுறோம், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பிக்யூ கால்குலேட் பண்ணுறோம். இந்த Q அப்படிங்கிற பாயிண்ட்டு எது, அவுட் சைட் ஆஃப் த டொராய்டு. ஸோ அந்த Q அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா R3. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இன்சைட் ஆஃப் த லூப் கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு அடுத்தது அவுட் சைட் ஆஃப் த லூப் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் த லூப்பில் பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓப்பன் ஸ்பேஸ் எக்ஸ்டீரியர் டு த டொராய்டு. ஸோ ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னா அது அவுட் சைட் ஆஃப் த டொராய்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அட் த பாயிண்ட் Q த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் B. அண்டு தென் ஆம்பியர் இன் லூப் 3, இது வந்து ஆம்பியர் இன் லூப் வந்து 3 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ Qங்கிற பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா Qங்கிற பாயிண்ட்டுக்கு ரேடியஸ் R3. So the length of the wire is changes into circumference of the circle. So L3 is equal to 2πr3. ஸோ இப்போ நம்ம ஆம்பியர் இன் சர்க்யூட் லாவுக்கு ஃபார்முலா தெரியும், அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆம்பியர் இன் சர்க்யூட் லா இன் லூப் 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த bq.dl is equal to mu naught I enclosed. ஸோ மியூ நாட் ஐ என்க்ளோஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஐங்கிறது அங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு. ஸோ இந்த அவுட் சைட் ஆஃப் த லூப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டீரியரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரண்ட்டோட டைரக்ஷன் கரண்ட் இன் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அவுட். ஸோ நமக்கு இன்வேர்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் அவுட் சைடில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ கரண்ட்டோட டோட்டல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நம்ம ஐ என்க்ளோஸ்டு இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். ஐ என்க்ளோஸ்டு இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா அவுட் சைட்லேயும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் எதுவும் கிடையாது. ஸோ அவுட் சைடில் கரண்ட் இல்லாத காரணத்தினால நம்ம ஐ என்க்ளோஸ்டு இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ இந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும், த க்ளோஸ்டு இன்டகரல் ஆஃப் லூப் 3 த bq.dl இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸில் ஐ என்க்ளோஸ்டு வேல்யூ 0. ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் 0 இன் த பாயிண்ட் ஆஃப் அவுட் சைட் அட் தட் B the magnetic field is 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ BQவும் நமக்கு 0, அதாவது ஃபஸ்ட்டு BP is equal to 0, BQ 0. ஸோ இப்போ இன்சைட் ஆஃப் த டொராய்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டொராய்டு அப்படிங்கிறது அந்த சொலினாய்டு காயில்னு சொல்லலாம். ஸோ இன்சைட் ஆஃப் த டொராய்டு அப்படின்னா அங்கே கம்பல்சரி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொலினாய்டு பார்த்துருப்போம் லாஸ்ட் கிளாஸில். அந்த சொலினாய்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சு. எந்த இடத்துல
இன்சைட் ஆஃப் த காயிலில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த சொலினாய்டு தான் நம்ம என்னவா மாற்றிருக்கிறோம் அப்படின்னா டொராய்டாக மாற்றிருக்கிறோம். அப்போ டொராய்டாக மாற்றும் போது இன்சைட் ஆஃப் த டொராய்டில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்பல்சரி இருக்கும். ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பாயிண்டில் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா பிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆம்பியரின் லூப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 செகண்ட் லூப். அப்போ ரேடியஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பி பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரேடியஸ் வந்து நம்ம R2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ the length ஆஃப் த ஒயர் நமக்கு என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸாக சேஞ்ச் ஆகுது. ஸோ L is equal to 2πr2. ஸோ இந்த L2 அப்படிங்கிறது லென்த் 2. ஸோ அப்போ அங்கே ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2 அப்படின்னு நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ஸோ த ஆம்பியரின் சர்க்யூட்டல் லா த ஃபார்முலா நமக்கு தெரியும். த க்ளோஸ்டு இன்டகரல் ஆஃப் லூப் 2 bs.dl is equal to mu naught I enclosed. ஸோ இப்போ அங்கே இன்சைடு த டொராய்டில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ அந்த கரண்ட்டோட டோட்டல் வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த கரண்ட்டோட டோட்டல் வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அந்த காயிலில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல கேபிட்டல் என். ஸோ I enclosed is equal to கேபிட்டல் N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த டொராய்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ I enclosed is equal to NI. ஸோ த ஆம்பியரின் சர்க்யூட்டல் லா த க்ளோஸ்டு இன்டகரல் ஆஃப் bs.dl is equal to நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது. ஸோ இது வந்து நமக்கு வெக்டர் ஃபார்மில் இருக்குது b வெக்டர் டாட் dl வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா ஸ்கேலராக மாற்றணும். ஸோ இப்போ டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா த க்ளோஸ்டு இன்டகரல் ஆஃப் பிஎஸ் டிஎல் காஸ்டிட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல டீட்டாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்சைடு த டொராய்டில் நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இன்சைடு த டொராய்டில் நம்ம அந்த சர்க்கிளாக இருக்கக்கூடியதில் ஒரு லென்த்து நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த லென்த்தோடைய ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிட் வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆங்கிள் 0வாக இருக்கும். ஸோ இப்போ cos 0 is equal to 1. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும் the bs dl மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ dl அப்படிங்கிறது இங்கே லென்த்து. இந்த லென்த்து தான் நமக்கு என்னவா மாறி இருக்குது அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸாக மாறி இருக்குது. ஸோ அப்போ இந்த b அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை நம்ம இன்டெக்ரல் பண்ண தேவையில்லை, அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவாக கிடைக்கும். ஸோ dl அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம இன்டெக்ரல் பண்ணுறோம். ஸோ bs த இன்டெக்ரல் ஆஃப் க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் 0 to 2πr2 into dl. ஸோ இதை வந்து நம்ம இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்டெக்ரல் ஆஃப் dl இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா L கிடைக்கும். ஸோ இதனுடைய லிமிட் பார்த்திங்கன்னா லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் 2πr2. ஸோ இது நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா த bs into 2πr2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ த க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் bs.dl அப்படிங்கிறது நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு இங்கே வெக்டர் ஃபார்மில் இருக்கிறத நம்ம ஸ்கேலார் ஃபார்முக்கு மாற்றிருக்கிறோம் bs into 2πr2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் bs.dl அப்படிங்கிறது மியூ நாட் அந்த I enclosed அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில் அண்ட் மல்டிபிள் ஆஃப் கரண்ட். அப்போ மியூ நாட் NI அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்டு தென் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மியூ நாட் NI அப்படிங்கிறது N இஸ் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில். ஸோ அந்த N பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் லென்த் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படிங்கிறது இங்கே கேபிட்டல் N அப்படிங்கிறத நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா த ஸ்மால் n இஸ் ஈக்குவல் டு n/L அப்படின்னு சொல்லலாம். த ஸ்மால் n இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில் பர் யூனிட் லென்த். ஸோ கேபிட்டல் n/L அந்த லென்த் என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 2πr சேஞ்ச் ஆகுது. ஸோ n இஸ் ஈக்குவல் டு n/2πr அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கேபிட்டல் n தான் வேணும். அப்போ கேபிட்டல் n இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் n இன்ட்டு 2πr. ஸோ இப்போ இந்த கேபிட்டல் n அப்படிங்கிறதுல நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா த bs இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு ஸ்மால் n 2πr2 இன்ட்டு I டிவைடட் பை 2πr2. ஸோ இந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணால் நமக்கு இந்த 2πr2 கேன்சல் ஆகிடும். த ரிமைனிங் போர்ஷன் இஸ் bs இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் NI. ஸோ அந்த bs இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் NI அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சைடில் டொராய்டோட இன்சைடில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இதே தான் நம்ம பார்த்திங்கன்னா சொலினாய்டோட இன்சைடில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம பார்த்தோம். அதுவும் த சேம் ஈக்குவேஷன் தான். ஸோ த bs அப்படிங்கிறது இன்சைட் ஆஃப் த டொராய்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த மியூ நாட் NI. ஸோ மியூ நாட் n இதெல்லாம் பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான்
சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ கரண்ட்டோட வேல்யூவை நீ இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா அட் த டைம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த பிஎஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ அப்படின்னு சொல்லலாம். இந்த மியூ0 என் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ நீ இன்க்ரீஸ் பண்ணனா உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சொலினாய்டுக்கும் டொராய்டுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் ஆஃப் த காயிலில் தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். ஸோ இன்சைட் ஆஃப் த காயில் பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு மியூ0 என்ஐ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்டு தென் த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இங்கே லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம ஒரு கியூங்கிற சார்ஜை கொண்டு போய் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, when an electric charge Q is kept at rest in a magnetic field, ஒரு கியூங்கிற சார்ஜை நம்ம கொண்டு போய் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறோம் அப்படின்னா there is no force acts on it. ஸோ அது மேலே எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. அட் த சேம் டைம் இஃப் த சார்ஜ் மூவ்ஸ், நம்ம கியூங்கிற சார்ஜை பிளேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சார்ஜ் வந்து மூவ் ஆணுச்சு அப்படின்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆணுச்சு அப்படின்னா இட் எக்ஸ்பீரியன்சஸ் எ ஃபோர்ஸ். அப்போ ஒரு ஃபோர்ஸ் கிடைக்குங்க. அந்த ஃபோர்ஸை நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லெசனில் கூலும் ஃபோர்ஸ் வந்து படிச்சிருப்போம். இந்த கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். அதுக்கு இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபராக இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆர் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, when an electric charge Q is kept at rest in a magnetic field, there is no force act on it. At the same time, if the charge moves in the magnetic field, it experiences a force. That is then the equation given by F is equal to Q into V cross B. இங்கே Q அப்படிங்கிறது சார்ஜ், B அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, V அப்படிங்கிறது வெலாசிட்டி. ஸோ அப்போ அங்கே அந்த சார்ஜ் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆனால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் பார்க்காம போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா, அந்த சார்ஜை கொண்டு போய் நம்ம எங்கே வைக்கிறோம் அப்படின்னா போத் மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோம் அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா F is equal to Q into E vector plus V cross B அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அங்கே ஆல்ரெடி V cross B மட்டும்தான் பார்த்தோம். அப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயும் வைக்கும் போது அங்கே கிடைக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு F is equal to Q into E cross B அப்படின்னு சொல்லலாம். ஸோ F is equal to Q into E vector plus V cross B. இங்கே Q அப்படிங்கிறது சார்ஜு, E அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, V அப்படிங்கிறது வெலாசிட்டி, B அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் த லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு சார்ஜை கொண்டு போய் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுலேயோ இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேயோ வச்சோம் அப்படின்னா அந்த சார்ஜ் மூவ் ஆகும்போது நமக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ அதனுடைய எக்ஸ்பிரஷன் த ஃபோர்ஸ் ஆன் எ மூவிங் சார்ஜ் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஃபோர்ஸ் ஆன் எ மூவிங் சார்ஜ் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் மூவ் ஆணுச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு சார்ஜ் கொண்டு போய் வச்சுருக்கிறோம். அந்த சார்ஜ் மூவ் ஆகுது. மூவ் ஆகிறதுனால கிடைக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது த எஃப்எம், த எஃப் வெக்டர் எம் இஸ் ஈக்குவல் டு Q into V cross B. இன் மேக்னிடியூடில் நம்ம எழுதணும் அப்படின்னா இந்த V cross B அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட். இந்த கிராஸ் ப்ராடக்ட் வெக்டரில் இருக்குது. அதை நம்ம ஸ்கேலராக மாற்றணும் அப்படின்னா FM இஸ் ஈக்குவல் டு QVB sin theta. ஸோ இப்போ நம்ம ஒரு 2 டயக்ராம் போட்டிருக்கிறோம் பாருங்க. இதில் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு, வெலாசிட்டி, நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜை வச்சோம் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் ஒரு பாசிட்டிவ் சார்ஜை வச்சோம் அப்படின்னா அதுக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக அதனுடைய வெலாசிட்டி இருக்கும். அப்போ நமக்கு ஃபோர்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் வெலாசிட்டிக்கும் பர்பெண்டிகுலராக நமக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ அண்டு தென் நம்ம ஒரு நெகட்டிவ் சார்ஜை கொண்டு போய் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் சார்ஜ் எப்படி மூவ் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக அந்த நெகட்டிவ் சார்ஜோட வெலாசிட்டி இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் கிடைச்சதில்ல அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம் அப்படிங்கிறது இந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய மேக்னிடியூட் வேல்யூ எஃப்எம் இஸ் ஈக்குவல் டு QVB sin theta. ஸோ இதன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இந்த எஃப்எம் அப்படிங்கிறது, எஃப்எம் அப்படிங்கிறது என்னது, த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸு
இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, எஃப்எம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். த எஃப்எம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். த எஃப்எம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். த எஃப்எம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆங்கிள் பிட்வீன் த மேக்னிடியூட் அண்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது எல்லாமே நமக்கு ஒரு ஷார்ட் ஆன்சரில் ஒரு 3 மார்க்கில் கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ த ஈக்குவேஷன் FM is equal to QVB sin theta, it implies that FM is directly proportional to the magnetic field. ஸோ எஃப்எம் பி எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அடுத்தது FM is directly proportional to the velocity V of the moving charge. அந்த மூவிங் சார்ஜோடைய வெலாசிட்டிக்கு எப்படி இருக்கும், ஃபோர்ஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ அண்ட் தென் FM is directly proportional to the sin of the angle between the velocity and magnetic field அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது FM is directly proportional to the, that means FM அப்படிங்கிறது நான் என்னென்னு இங்கே டினோட் பண்ணுறோம் அப்படின்னா the magnetic force அப்படிங்கிறது. ஸோ the magnetic force is directly proportional to the magnitude of the charge Q. நம்ம அந்த இடத்துல எவ்வளோ சார்ஜ் வைக்கிறோமோ அந்த சார்ஜு ஃபோர்ஸுக்கு எப்படி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அடுத்தது the direction of FM is always perpendicular to the velocity and magnetic field அப்படின்னு சொல்லலாம். the force எப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் வெலாசிட்டிக்கும் பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ இந்த கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இந்த V கிராஸ் B அப்படிங்கிறத நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா, V கிராஸ் B இங்கே கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னாவே இது எப்படி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். த டைரக்ஷன் ஆஃப் FM, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் வச்சோம் அப்படின்னா, இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜோட ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா நான் வந்து டினோட் பண்ணியிருக்கிறேன், மூணுமே ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறதுனால நமக்கு இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்வே டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா, நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், டவுன்வே டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் இஃப் வெலாசிட்டி V ஆஃப் த சார்ஜ் Q இஸ் அலாங் மேக்னெட்டிக் ஃபீல்டு B, அதாவது இப்போ சார்ஜ் வச்சிருக்கக்கூடிய அந்த சென்லேயே நமக்கு வெலாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டில் நமக்கு ஒரு சார்ஜ் கொண்டு போய் வைக்கிறோம். அந்த சார்ஜ் இருக்கக்கூடிய டைரக்ஷன்லேயே வெலாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து நம்ம 0 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆங்கிள் பிட்வீன் த வெலாசிட்டி அண்ட் சார்ஜ், இந்த சைன் தீட்டாங்கிறது என்னது, sin theta is nothing but the angle between the velocity and magnetic field. இப்போ சார்ஜ் கொண்டு போய் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறோம். அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் போது அதனோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஆங்கிள் 0. ஸோ sin 0 is equal to 0. ஸோ there is no force between the magnetic field and charge அப்படின்னு சொல்லலாம். ஸோ this is then force on moving charge. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து டொராய்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டொராய்டோட இன்சைடு அவுட் சைடில் இன்டீரியரில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னென்னு பார்த்தோம். அண்டு தென் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இங்கே லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது போத் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே பார்த்தோம். த ஃபோர்ஸஸ் ஆன் எ மூவிங் சார்ஜ் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் ஒரு சார்ஜ் வைக்கும் போது அந்த சார்ஜ் மூவ் ஆனுச்சு அப்படின்னா அதனால் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்.